ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக வருமானம் தரக்கூடிய கனகாம்பரம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாச்சும் பூந்தோட்டம் வைக்க போகிறீங்க அப்படின்னா கனகாம்பரம் செடியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செலவு கம்மியாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்குங்க. ஒரு மாதத்தில் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் வாங்கலாங்க. எங்கள் பக்கம் எல்லாமே நிறைய கனகாம்பரம் செடி தான் வச்சுருப்பாங்க. பூவும் கொத்து கொத்தாக அதிகமாக பூக்குங்க. மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுட்டு அதில் செலவு பண்ணுறதை விட இந்த கனகாம்பரம் செடி வச்சிங்கன்னா செலவே இல்லாமல் அதிகமாக வருமானம் பார்க்கலாங்க. இது என்ன செலவாகும் பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டமாக பூஞ்செடி வச்சிங்கன்னா அதுக்கு களை எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த செலவு மட்டும்தாங்க ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் நம்ம செடி நல்லா வரணும், அடர்த்தியாக வரணும் அப்படின்றதுக்காக யூரியா மருந்து போடுவாங்க. அதுக்கும் இந்த களை எடுக்கிறதுக்காக மட்டும் செலவு பண்ணுறது மட்டும்தாங்க ஆகும். மற்றபடி மருந்து அடிக்கவோ வேறு செலவு எதுவுமே ஆகாது. நாங்கள் எங்கள் பக்கம்லாம் கனகாம்பரம் செடி தான் அதிகமாக வச்சுருக்காங்க. பூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும். இனிமேலும் வைக்கிறதுக்காக கனகாம்பரம் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா கழனியில் எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்காக எடுத்து டிராக்டரில் அடுக்கிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஏதாச்சும் பூந்தோட்டம் வைக்கணுன்னா கனகாம்பரம் செடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கனகாம்பரம் செடியை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பூவுக்குமே ஒரு சீசன் இருக்கும். ஆனால் இந்த கனகாம்பரம் செடிக்கு சீசனே இல்லைங்க. எப்போவுமே பூ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக வரத்துக்கு நம்ம பூவெல்லாம் எடுத்துகிட்டு காயை அப்படியே விட்டு வச்சுருவோம். அந்த காயை உடச்சி போட்டிங்கன்னா புதுசாக துளிர் விட்டு அதிகமாக பூ பூக்குங்க. இந்த கனகாம்பரம் பூவெல்லாம் நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 100 பூ ரூ. 150 ரூ. 200 அந்த மாதிரி விற்குங்க. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 15,000 அந்த மாதிரி வாங்குவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் கனகாம்பரம் செடி தான் வச்சுருக்காங்க. எல்லா கழனியும் நான் ஒரு நாள் சுற்றி காமிக்கிறேன். எத்தனை தோட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த கனகாம்பரம் செடி வச்சிங்கன்னா ஒரு 30 நாள்லேயே பூ வந்துருங்க. நிறைய பேருக்கு இந்த கனகாம்பரம் பேர் தெரியாது. இந்த கனகாம்பரம் பேர் பார்த்திங்கன்னா டில்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த கனகாம்பரம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அழகாக சூப்பராக பெருசு பெருசாக பூக்குங்க. இந்த மாதிரி யாருக்காச்சும் கனகாம்பரம் பூ எடுக்க தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. விவசாயம் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கனகாம்பரம் பூ பறிச்சுட்டு அப்படியே காய் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் புதுசாக துளிர் விட்டு நிறைய பூ பூக்கும். பூவெல்லாம் பறித்து முடித்ததும் ஒரு கவரில் போட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.